சிவா திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சரணமென்றடியில் வீழ்ந்து தாழ்ந்தெடும் அமரர்க்காக புறமிசை முறுவல் பூத்த புண்ணிய கடலில் தோன்றி திறமொரு சிலம்பை மேவும் சிதம்பர கணேசன் தாளை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனேன் உய்ந்தவாறே. வரம் கொண்ட உமை முளைப்பால் மணங்கொண்ட செவ்வாயும் பரங்கொண்ட களிமையிலும் 12 கண்மலரும் சிறங்கொண்ட மறையிறைஞ்சும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்தன் கண்ணை விட்டு நீங்காவே. நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொடையெடுத்து தேசமுய்ய திருத்தொண்ட தொகை முன்பணித்த திருவாளன் வாசமலர் மென்கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். இது ஒரு கனவு. இதெல்லாம் பின்னாலையும் வரும், அதனால வேகமா சொல்றேன். இப்ப சொல்ல போறது ஒரு 3-4 இன்னைக்கு தான் முதல். அடுத்த கனவு, ஒரு ஊர்ல திருநீல நக்கர்னு ஒருத்தர் இருந்தார், பிராமணர். பிராமணர்னா சாதாரண பிராமணர் இல்ல, ஒரு நாளைக்கு 3 வேளை அக்னி கோத்திரம் பண்றவர். அதெல்லாம் வேடிக்கை இல்லைங்க. நெருப்பை வளர்த்து எப்பவும் அவங்க வீட்டில் நெருப்பெரியும். மந்திரம் சொல்லி வழிபாடு பண்ணணும். அக்னி கோத்திரம் ராமானுஜ தாத்தாச்சாரியார்னு ஒரு புண்ணியவான் வாழ்ந்தார் தமிழ்நாட்டில். அக்னி கோத்திரம் பண்றது, நம்ம பையன் பண்ற அக்னி கோத்திரம் வேற, அந்த அக்னி கோத்திரம் வேற. அப்படி பண்ணக்கூடியவர் திருநீல நக்கர். பூஜை வழிபாடு, கோயிலுக்கு போறார். அயவந்தின்னு அந்த கோயிலுக்கு பேரு. அந்த ஊருக்கு பேரு சாத்தமங்கைன்னு பேரு. சாத்தமங்கையிலே அயவந்தின்னு ஒரு கோயில், கோயிலுக்கு பேரு அயவந்தி. அந்த பரமர் கோயிலுக்கு பெண்டாட்டியவும் கூட்டிக்கிட்டு போறார். நல்லா கேட்கணும். பெண்டாட்டியை கூட்டிக்கிட்டு போய் சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்றார். திருவாதிரை அன்னைக்கு சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்றார். அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு முன்னால சிவலிங்கம் காலடியில் உட்கார்ந்து பஞ்சாட்சரம் அஞ்செழுத்து மந்திரம் சொல்லிட்டு இருக்கார். அந்த அம்மா சிவலிங்கத்துக்கு பக்கத்தில் நிற்கிறாங்க. சிவலிங்கத்தின் மேலே ஒரு 8 கால் பூச்சி விழுந்தது. செலந்திங்கிறமா, சரி, 8 கால் பூச்சி விழுந்தது. விழுந்த உடனே அது ஓடினுச்சு. ஐயோ, செலந்தி விழுந்தா கொப்பளம் ஆகிருமேன்னு இந்த தாய் ஒரு பிள்ளைக்கு செலந்தி விழுந்தா என்ன செய்வாளோ அது மாதிரி பூன்னு ஊதிவிட்டா. வாய் எச்சில் சிவபெருமான் மீது பட்டு விட்டது. நம்ம ஆளு முழிச்சுக்கிட்டாரு. அடி பாவி, சிவபெருமான் மீது எச்சில் படலாமா? அனுசிதம் செய்து விட்டாய், போ, உன்னை துறந்து விட்டேன்ட்டார். தாய் மனசு. இவருக்கு கோபம் வந்துருச்சு. இவர் எல்லாத்திலையும் தூய்மையானவர், அவர் பகை அப்படி. அந்த அம்மா அன்பு மிக்கவள். அன்பு வர்ற பொழுது தன்னை அறியாம ஊதி விட்டாள். எச்சில் பட்டு விட்டது. எங்க எச்சில் பட்டா தப்பா? அன்புனால எச்சில் பட்டா தப்பே கிடையாது. கண்ணப்பன் எச்சில் காலத்தி அப்பனுக்கு உகப்பாயிற்று. எச்சில் பரிமாற்றம், இதய பரிமாற்றம். எச்சில் பட்டது தப்பே கிடையாது. இவருக்கு கோபம் வந்துருச்சு. அந்த அம்மாவை கோயிலில் விட்டு விட்டு வீட்டுக்கு போயிட்டாரு. இங்கதானா இரு, எக்கேடும் கெட்டு போ. வீட்டுக்கு போய் நிம்மதியாக படுத்து தூங்கிட்டாரு. எப்படித்தான் தூக்கம் வந்துச்சோ எனக்கும் புரியலை. நம்ம வீட்டுக்கார அம்மாவை கோயிலில் விட்டுட்டு போனா தூக்கமா வரும்? சொல்லுங்க, எங்க தூக்கம் வருமா? ஒரு காலும் வராது. ஆமா, தூக்கம் வருமா? எப்படி பாருங்க, நல்லா தூங்கிட்டாரு. எனக்கு அதான் ஆச்சரியம். தூங்கினாரா? சிவபெருமான் கனவுல காட்சி கொடுத்துட்டார். பள்ளி கொள் பொழுது அயவந்தி பரமர்தாம் கனவில் வெள்ள நீர் சடையொடு நின்று மேனியை காட்டி. உடம்ப பாத்தியா? அவ ஊதுன இடத்துல கொப்பளம் இல்ல, ஊதாம விட்ட இடம் இருக்கு பாரு, அது பூரா கொப்பளமா இருக்கு பாத்தியா? நீ பேசாம இருந்தா மிச்ச இடத்துலயும் ஊதி இருப்பாளே.
உள்ளம் வைத்தமை ஊதிமுன் துமிந்த பால் ஒளிய கொள்ளும் இப்புறம் சிலந்தியின் கொப்புள் என்றருளன். கொப்பளமா போச்சு பாத்தியா? சிவபெருமானுக்கு எவ்வளவு வேகம் பாருங்க. உடம்பெல்லாம் கொப்பளமா போச்சு, நீ பேசாம இருந்தா அவ ஊதி இருப்பாளே தாய் மனசு. இவர் காலையில் எந்திரிச்சு, அதுவும் ராத்திரி தூங்கிட்டு காலம்பரை எந்திரிச்சு போய் அந்த அம்மாவை கூட்டிக்கிட்டு வந்து சரியான ஆளா இருப்பாடு போல இருக்கு. பகவான் சொல்லிவிட்டான், எச்சில் பட்டா என்ன கெட்டு போச்சுப்ப. மனசு சுத்தமா இருந்தா என்ன பண்ணாலும் தப்பு இல்லை. மனசு அசுத்தமா இருந்தா நீ என்ன பண்ணாலும் தப்பு தான். கடவுள் மனசத்தான் கேட்கிறான், நினைப்பில் வச்சுங்க. கடவுள் மனசத்தான் கேட்கிறான். மனம் அது செம்மையானால் வேற எதுவும் தேவை கிடையாது. மனசை கொடுக்கணும். கோயிலுக்கு போனா ஆண்டவனோட நம்ம பேச ஆரம்பிக்கணும். முக்கியமான செய்தி சொல்ல போறேன். இப்போ திருச்சாட்ட மங்கையிலே இந்த நிகழ்ச்சி கொஞ்ச நாள் ஆச்சு. திருஞான சம்பந்தர் இவங்க வீட்டுக்கு வந்துட்டார். யாரு வீட்டுக்கு? திருநீல நக்கர் வீட்டுக்கு. அவர் சும்மா வரமாட்டார், ஒரு பட்டாளத்தோட வருவார். 10,000 பேர் அவருக்கு பின்னால. ஞானசம்பந்தர் பல்லக்கு, பரிவாரன், சின்னம், முத்து, குடை, சிவிகை எல்லாம் வந்துருச்சு. எல்லாம் வந்துட்டாங்க. வந்தவங்களுக்கெல்லாம் ராத்திரி சாப்பாடு போட்டார். திருநீல நக்கர் எல்லாரும் சாப்பிட்டு அங்கங்க படுத்துட்டாங்க. ஆண்கள் துண்டை விரிச்சு எங்க வேணாலும் படுக்கலாம். பெண்கள் அப்படி படுக்க முடியுமா? திருநீலகண்ட யாழ்ப்பாணர் கூட வர்றார். அவர் பொண்டாட்டி மதங்க சூளாமணியார் அவங்களும் வர்றாங்க. மதங்க சூளாமணியார் அற்புதமாக பாடுவார்கள். திருநீலகண்ட யாழ்ப்பாணர் அழகாக யாழ் மீட்டுவார். 2 பேரும் சம்பந்த சுவாமியோடு வந்தவர்கள். சம்பந்த சுவாமி திரும்பினார். நீலநக்கரே, என்ன எல்லாரும் படுத்துட்டாங்க, இந்த அம்மாவுக்கு இந்த ஐயாவுக்கு எங்கேயாவது வீட்டுக்குள்ளே படுக்க ஒரு இடம் கொடுங்க. பொண்ணு தெருவில் படுக்க வைக்க கூடாது, முடியாது. ஆம்பளையா இருந்தா எங்கேயாவது துண்டை விரிச்சு படுத்துக்கலாம். துண்டு இல்லைன்னு அடுத்தவன் துண்டை உருகியாவது படுத்துக்கலாம். பெண்கள் எங்கே படுக்க முடியும்? யோசிங்க, ஒரு இடம் கொடுங்க. திருநீலநக்கர் 2 பேரையும் கூட்டிக்கிட்டு போனாராம். ஒன்று மறந்துடாதீங்க, திருநீலகண்ட யாழ்ப்பாணர் தாழ்த்தப்பட்ட இனம். திருநீலநக்கர் ஆண்டவனுக்கு பக்கத்திலே சென்று அர்ச்சனை செய்யக்கூடிய அளவுக்கு உயர்ந்த வேதியர். ஹோமம் வளர்க்கிறவர், அக்னி வளர்க்கிறவர், 3 வேளை பூஜை பண்றவர், மிகப்பெரியவர், ஒழுக்கம் தவறாதவர், ஆச்சாரசீலர். கூட்டிக்கிட்டு உள்ள போயிட்டார். எங்க படுக்க வச்சார் தெரியுமா? அந்த வீட்டிலே எந்த இடம் மிக புனிதமான இடமோ அங்க கொண்டே படுக்க வச்சார். வேதிகை அக்னி எரியுது, அங்க கொண்ட 2 பேரையும் படுத்துக்கிடுங்கன்னாரா. இவங்க 2 பேரும் படுத்தாங்களா. அங்கதான் சேக்கிழார் சொல்கிறார், படுத்த உடனே அக்னி வலம் சுழித்து எரிந்தது. ஒன்று தெரியுமா உங்களுக்கு? ஹோமம் பண்ற பொழுது நல்லா பாருங்க, ஸ்கந்த ஹோமம் பண்ணனா பூர்ணாகுதி ஆகிற பொழுது அந்த அக்னி எழுந்து எரியும் பாருங்க. வலம் சுழித்து எரியுமானால் முருகன் மாதிரி தெரியும். மதுரையில் அப்படி தெரிஞ்சு போட்டோ எடுத்து வச்சிருக்கேன். போட்டோ இருக்கு, முருகன் மாதிரி தெரியுதுங்க அந்த அக்னி. சும்மா இல்ல, அக்னி வளர்க்கறதெல்லாம் வேடிக்கை இல்லைங்க. அதெல்லாம் மந்திரத்தை ஒழுங்கா சொல்லணும். நம்ம காலத்தில் எல்லாம் சொல்றதுக்கு ஆளை காணோம். என் கவலையே அதுதான். ஒழுங்கா சொல்லணும். வேதமா இருந்தாலும் தமிழா இருந்தாலும் எழுத்து பிழை இல்லாம சொல்லணும். அந்த அக்னி அப்படி தெரியும். எதிர்த்தாப்புல என்கிட்ட போட்டோ கொண்டு வந்து காமிச்சார். ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்படி அந்த இடத்துல கொண்டே வச்ச உடனே வலம் சுழித்து எழுந்தது. அப்ப என்ன அர்த்தம்? நீ பண்ண காரியம் நல்லதுன்னு அக்னி பகவான் ஒத்துக்கிட்டாராம். இப்ப உங்களுக்கு என்ன தெரியுது? 4 விஷயம் தெரியுது. 1, ஆண்டவன் மேல எச்சில் பட்டா அன்போட பட்டா தப்பு இல்லை. 2, கோயிலுக்குள்ளே சிவலிங்கம் இருக்கிற இடம் வரைக்கும் பெண்கள் சென்று வழிபாடு செய்திருக்கிறார்கள். இல்லைன்னா எப்படி சார் ஊத முடியும்? யோசிங்க, ஊதுற தூரத்தில் நின்றிருக்கிறா. ஆலயத்துக்குள்ளே பெண்கள் சென்று வழிபாடு செய்யக்கூடிய ஒரு காலமாக அந்த காலம் இருந்தது. 3வது, ஆண்டவன் அடியார்களுக்குள் அந்தணர் என்றோ தாழ்த்தப்பட்டவர் என்றோ வித்தியாசம் கிடையாது என்பதை சம்பந்தர், அவர் யாரு? கவுண்டின்ய கோத்திரத்து பிராமணர். நீலநக்கர் யாரு? 3 வேளையும் அக்னி கோத்திரம் பண்ண புண்ணியவான். ஆண்டவனுடைய அடியார்களுக்குள்ளே வேற்றுமை கிடையாது என்று நிரூபித்தார்கள். புரட்சி கவிஞர் யாருன்னு கேட்டேன். ஒருத்தன் பாரதிதாசன்னா. அதெல்லாம் பின்னால சேக்கிழார் தான் புரட்சி கவிஞர் நம்பர் 1.
அது நாளைக்கு பேசுகிற பொழுது சொல்கிறேன். சமுதாய உணர்வுன்னு நாளை தலைப்பு, நாளைக்கு பார்க்கலாம். திருநீலநக்கருடைய வாழ்க்கை வரலாறு இது. முக்கியமாக ஒன்று தெரியுமா? திருஞான சம்பந்த சுவாமிக்கு வைகாசி மாதம் மூல நட்சத்திரத்தன்னைக்கு கல்யாணம். அது எப்படி தெரியும்? நீங்கள் போனீங்களா சார்னு கேட்கக்கூடாது. வைகாசி மாதம் மூல நட்சத்திரத்தன்னைக்கு கல்யாணம். அன்னைக்கு தான் ஆண்டவனோடு சேர்ந்தார். சித்திரை சதயம் அப்பர் சிறந்த வைகாசி மூலம் அத்தரை பணி சம்பந்தர் ஆனிமாமகத்தில் அந்த முத்தமிழ் வாத ஊரர் மொழிந்திடில் ஆடி தன்னில் சுத்தமாம் சுவாதி நாளில் சுந்தரர் கையிலை சேர்ந்தார். திருஞான சம்பந்தருக்கு கல்யாணமான பொழுது ஒரு பிராமணர் உட்கார்ந்து வேதம் சொல்லணுமா இல்லையா? எந்த பிராமணர் உட்கார்ந்து வேதம் சொன்னார்? திருநீலநக்கர் உட்கார்ந்து வேதம் சொன்னார். திருநீலநக்கர் உட்கார்ந்து அஞ்செழுத்து மந்திரம் சொன்னார். மறந்துடாதீங்க, அந்தியுள் மந்திரம் அஞ்செழுத்துமே. எல்லா மந்திரங்களுக்கும் மேற்பட்ட மந்திரம் ஓம் நம சிவாய. அத்தனை மந்திரமும் அதுக்கு உட்பட்ட மந்திரங்கள். அதெல்லாம் எங்கே? திருநீலநக்கர் கனவிலே சிவபெருமான் காட்சி. சுந்தரமூர்த்தி சுவாமி 12வது இடத்துக்கு வர்றேன். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஒரு அழகான இடம். திருச்சுழின்னு ஒரு ஊர். ரமண பகவான் அவதாரம் பண்ண ஊர் திருச்சுழியல். திருச்சுழி முக்கியமான ஊர். எங்கே இருக்கு? இந்த மானாமதுரை, கமுதி, அருப்புக்கோட்டை அந்த பகுதியில் இருக்கு. தென்பாண்டி சீமை. திருச்சுழின்னு பேர். வெள்ளம் வந்த பொழுது ஊழிக்காலத்து வெள்ளம் ஒரு சுழியா சுழிச்சு உள்ள போயிடுச்சாம் பூமிக்குள்ள. அதனால அந்த ஊருக்கு திருச்சுழின்னு பேரு. சிவபெருமானுக்கு திருமேனிநாதன்னு பேரு. தேவகோட்டை செட்டியார்கள் திருப்பணி திருச்சுழியல். இந்த திருச்சுழியில் இன்னொரு சிறப்பு தெரியுமா? ரமணர் அவதாரம் பண்ண கஷேத்திரம் அது. ரமணர் 13 வயசு பையனா அங்கே மதுரையிலிருந்து ஓடி போயிட்டார். எங்கே ஓடினார்? திருவண்ணாமலைக்கு ஓடினார். அப்பா இறந்து போயிட்டார். அம்மா தான் இருக்கிறா. அப்பா பேரு சுந்தரமையர், அம்மா பேரு அழகம்மை. அப்பா இறந்த உடனே செத்து போறதுன்னா என்னன்னு 12 வயசு பிள்ளைக்கு புரியல. படுத்து படுத்து பார்த்தது நானும் சாகிறேன், ஆனால் மூச்சு ஓடுது. எங்கள் அப்பாவுக்கு மூச்சு ஓடலை. செத்து போறதுன்னா என்ன இந்த பிள்ளைக்கு ஒன்றும் புரியல. மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்துச்சு, கும்பிட்டுது, 63 பார்த்தது. சேக்கிழார் பெரிய புராண புஸ்தகத்தை ஐயா மாதிரி ஒருத்தர் எடுத்து கொடுத்தார். பெரிய புராணத்தை முழுக்க படிச்சுது. 12 வயசு பிள்ளை பெரிய புராணம் முழுக்க படிச்சுது. அடியார்கள் மாதிரி ஆகணும், சிவபெருமானுடைய பக்தனாக மாறணும். வீட்டுக்கு போகுது. மதுரைக்கு வந்தாச்சு. குடும்பம் மதுரையில் இருக்கிறார், படிக்கிறார். ஆனால் மனசு அப்பப்போ கடவுள்கிட்ட போகுது, தியானத்தில் இருக்கிறார். ஒரு நாள் அவங்க அண்ணன் பக்கத்தில் வந்தார். இப்படி எல்லாம் தியானம் பண்ணுறவனுக்கு படிப்பதுக்குடா பட்டுன்னு அடிச்சுது. 13 வயசு. இப்படி எல்லாம் தியானம் பண்ணுறவனுக்கு படிப்பதுக்கு. ஆமாம், படிப்பதுக்கு நம்ம போயிடுவோம். எங்கே போகணும்? திருவண்ணாமலைக்கு போகணும். அன்னைக்கு வந்தவர் ஒருத்தர் சொன்னார்ல, திருவண்ணாமலைன்னு. திருவண்ணாமலைக்கு போகணும், அண்ணாமலைக்கு போகணும், வினையெல்லாம் மாற்றக்கூடிய அண்ணாமலைக்கு போகணும். உண்ணாமுலை உமையாளுடமுடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ மண்ணார்ந்தன அருவித்திரள் மழலை முழவதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வலுவா வண்ணம் அருமே. திருவண்ணாமலையை நினைக்க மோட்சம். எங்கிருந்து? பன்சால்ல இருந்து, ராமலிங்கேஸ்வரர் கோயில்ல இருந்து திருவண்ணாமலையை நினைக்க மோட்சம். ஞாபகம் வச்சுங்க. ஸ்மரணாத் அருணாசலே. அருணை நினைக்க முத்தி, ஆரூரில் பிறக்க முத்தி, காசியில் இறக்க முத்தி, தில்லை தரிசிக்க முத்தி. அவ்வளவும் கஷ்டமான விவகாரம். திருவாரூர்ல தான் பிறக்கணும்னு திட்டம் போட முடியுமா? நினைச்ச இடத்துல பிறக்கிறதா இருந்தா எல்லாரும் பில் கேட்ஸுக்கு பிள்ளையால பிறந்திருப்பான். யோசிச்சு பாருங்க, பிச்சைக்காரனுக்கு பிறந்திருப்பாங்க. நினைச்சபடி பிறக்க முடியாது. நினைச்சபடி சாக முடியுமா? அது இன்னும் கஷ்டம். எனக்கு வேண்டிய ஒருத்தர் காசியில போய் 25 வருஷம் இருந்தார். சாகணும் 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 சாகணும், சாகலை. பேரன் கல்யாணத்துக்கு ஊருக்கு வந்தாரு, முடிஞ்சு வச்சு. அவன் கணக்கு வச்சிருக்கானே ஒரு தேதி. முடியுமா? முடியாது. தில்லை தரிசிக்க முத்தி. தரிசிக்கணும், சிதம்பரத்துக்கு போயிட்டுல வரணும். முதல்ல நாள் கிடைக்கணும், லீவு கிடைக்கணும், பணம் கிடைக்கணும்.
அருணாசலம் நினைக்க முத்தி நினைச்சாச்சே, எவ்வளவு சௌரியம் பாருங்க. அருணாசல சிவ அருணாசல சிவ அருணாசல சிவ அருணாசலா அருணாசலம் என அகமே நினைப்பவர் அகத்தை வேறறுப்பாய் அருணாசலா. ஆன்மீகத்தில் உள்ள இந்த மனசு ஆணவத்தை அழிக்கக்கூடிய பெருமான் மலை போல் வளர்ந்த அண்ணாமலையான். திருவண்ணாமலை 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 திருவண்ணாமலைக்கு போறேன் புறப்பட்டார். அவங்க அண்ணன் 5 ரூபா கொடுத்தார். போற பொழுது எனக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டிவிடு. சரி, கடவுள் நமக்கு 5 ரூபா கொடுத்து விட்டார். போறதுக்கு ஏற்பாடு ஆயிடுச்சு. யோசிச்சார், 3 ரூபா எடுத்துக்கிட்டார், 2 ரூபாயை வச்சு விட்டார். என்ன அர்த்தம்? 5 ரூபாங்கிறது நம சிவைய, நமங்கிற 2 வச்சு விட்டு சிவையங்கிற 3 மட்டும் எடுத்துக்கிட்டார். இந்த மறைப்பு மலம் எல்லாத்தையும் தலைமொழியாச்சு. நம வச்சு விட்டு சிவையை எடுத்துக்கிட்டார், 2 ரூபா வச்சு விட்டு 3 ரூபா எடுத்துக்கிட்டார். கடுதாசி எழுதி வச்சார், நான் என் தகப்பனாரை தேடிக்கொண்டு போகிறேன். இது நல்ல காரியத்தில் பிரவேசித்து இருக்கிறது. நான் ஆரம்பிச்சு இதுன்னு வந்துருச்சு. நான் இருந்தது இப்ப நான் போயிடுச்சு. இனிமே இது இந்த உடம்பு இந்த ஆன்மா இது பக்குவம் வந்துருச்சு. நான் சொன்னா பக்குவம் இல்லை, இது நல்ல காரியத்தில் பிரவேசித்து இருக்கிறது. யாரும் தேட வேண்டாம். மீதி 2 ரூபாய் இருக்கிறது. 3 ரூபாய் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டார். டிக்கெட் எடுக்கணும். திருவண்ணாமலைக்கு எப்படி போறது? ஒரு கெட்டிக்காரன் சொன்னான், திண்டிவனம் போனா திருவண்ணாமலை போகலாம்னா. தப்பு. விழுப்புரம் போனாலே திருவண்ணாமலை போகலாம். விழுப்புரத்திலிருந்து தேவையில்லாம திண்டிவனம் போய் திரும்பி வரணும் சொல்லிவிட்டான். திண்டிவனம் போனா நம்ம ஊர்ல வழி தெரியாட்டாலும் காமிச்சிருவாங்க. ஒரு தடவை திருச்சிக்கு போனேன். ஒரு ஆள் இப்படி நேர போங்க மலைக்கோட்டை கோயில் வந்துடும்னா, நானும் போய்கிட்டே இருக்கேன், கோயிலை காணோம். ஒரு ஆள் எதிர்த்தாப்புல சைக்கிளில் வந்தாரு. அண்ணே, இந்த மலைக்கோட்டை கோயிலுக்கு போகணும், இந்த பக்கம் இல்லை போகணும்னாரு. இப்படி நேர போனா எங்க போகலாம்னே, ஓயா மாதிரி சுடுகாட்டுக்கு போகலாம்னாரு. யோ, அதுக்கு கொஞ்சம் நாளாகணும் ஐயா, நான் இன்னும் பேசணும். மலேசியாவுக்கு போய் இப்பவே சுடுகாட்டுக்கு போச்சோன்னா நான் என்னத்துக்கு ஆகிறது? திரும்பி வந்துட்டேன். நம்மால் வழி ஒழுங்கா காமிக்க மாட்டாங்க, தப்பான வழி காட்டுவாங்க. திண்டிவனத்துக்கு 2 ரூபா 13 அணாவுக்கு டிக்கெட் வாங்கிவிட்டார். மிச்சம் 3 அணா கையில். திண்டிவன டிக்கெட்டை வச்சுக்கிட்டு ஏறி உட்கார்ந்தார். முன்னால ஒரு முஸ்லிம் பெரியவர். தம்பி, உன்னை பார்த்தா பிரகாசமா தெரியுதே, பிராமண விட்டு பிள்ளை, வேதம் சொல்ற முகம் பிரகாசமா இருக்கும். இன்னைக்கு அவங்களே எல்லாத்தையும் விட்டு விட்டாங்க, அதான் நம்ம கவலை. வேதம் சொன்ன காலத்திலே பிராமணருக்கு இருந்த மதிப்பு வேற. வேதத்தை விட்டு விட்டு வேலை பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பிராமணருக்கு இருக்கிற மதிப்பு வேற. அவ்வளவுதான். அந்த புள்ள முகத்துல தேஜஸ் தெரியுது. தம்பி, உன்னை பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கே, எங்க போற? திருவண்ணாமலைக்கு போறேன். அப்படியா? எப்படி போவே? திண்டிவனத்துக்கு டிக்கெட் வாங்கியிருக்கேன். ஏன்பா, திண்டிவனம் போக வேண்டாமே, விழுப்புரத்தில் இறங்கினா போயிடலாமே. அப்படியா? எனக்கு தெரியாது. சரி, பசிக்குது, வயிறு சும்மா இருக்குமா? அரையணாவுக்கு பேரிக்காய் வாங்கினாரு. அப்போல்லாம் அரையணாவுக்கு பேரிக்காய் வாங்கலாம். 1898 99 பேரிக்காய் வாங்கி சாப்பிட்டார். மிச்சம் 2.5 அணா பையில் இருக்கு. விழுப்புரத்தில் இறங்கினார். இருக்க 2.5 அணாவுக்கு டிக்கெட்டு வாங்கினா மாம்பழப்பட்டு பக்கம். அதுக்கு முன்னால் ஒரு ஊர், சின்ன ஊர், அங்கே தான் போகலாம். அங்கே போனார், இறங்கினார், நடக்க பார்த்தார், நடக்க முடியலை, கால் வலிக்குது. திருக்கோவிலூருக்கு முன்னாலே அரையணி நல்லூர்னு ஒரு ஊர், சம்பந்த சுவாமி தேவாரம் பாடின ஸ்தலம். அரையணி நல்லூருக்கு போனார், கால் வலிக்குது. ராத்திரி கோயில் வாசப்படியில் பசியோட வெங்கட்ராமனுங்கிற புள்ள உட்கார்ந்துருக்கு. பசிக்குது. ஐயர் உள்ளே இருந்து பிரசாதம் கொண்டாந்தார். சாமி, பிரசாதம் கொடுங்கன்னு கேட்டேன். உனக்கு இல்லை, போடா. அந்த ஐயருக்கு கொடுத்து வைக்கல, இவருக்கு கொடுக்கறதுக்கு கொடுத்து வைக்கணும்ல. ஞானிகளையும் பெரியவங்களையும் கூப்பிட்டு சாப்பாடு போடணும்னா அதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும் சார், இல்லைன்னா சத்தியமா கிடைக்காது. கிடைக்கல. மேலகாரனுக்கு 2 சாதம் கொடுத்தாங்க. மேலகாரன் பார்த்தான், தம்பி பசிக்குதா? ஆமா, இந்தா ஒரு சாதத்தை கொடுக்க. சாமி பாதி சாதத்தை சாப்பிட்டு மீதியை கொடுத்து விட்டார். அவனுக்கு கொடுத்து வச்சது. ராத்திரி தூங்கினார். காலம்பரை எந்திரிச்சார். மறுநாள் காலையில் கிருஷ்ண ஜெயந்தி, ஸ்ரீ ஜெயந்தி. ஒரு வீட்டு வாசப்படியில் போய் அப்படி நிற்கிறார். அந்த வீட்டுக்காரம்மா கதவை திறக்கிறா. கிருஷ்ணனே வந்து நின்னாப்புல இருக்கு அவளுக்கு.
யாரா இந்த குழந்தை உள்ள வா, உனக்கு சாப்பாடு போடுறேன். நல்ல சாப்பாடு போட்டு பலகாரமெல்லாம் கட்டி கொடுத்தா வாங்கிக்கிட்டார். கால் வலிக்குது, இன்னும் ரொம்ப தூரம் போகணும் திருவண்ணாமலைக்கு. என்ன செய்யலாம்? காதில் கடுக்கன் போட்டிருக்கார், தங்க கடுக்கன். ஒரு வட்டி கடை செட்டியார் அவர்கிட்ட போயிட்டார். இந்த கடுக்கனை வச்சுக்கிட்டு பணம் தருவீங்களா? 6 ரூபா தர்றேன், இந்த அந்த சீட்டை வச்சுக்கோ. சீட்டு எதுக்கு? பின்னால சீட்டை காமிச்சாத்தான் கடுக்கனை வாங்கலாம். சரி, சீட்டை வாங்கிக்கிட்டார். 6 ரூபா பணத்தை வாங்கிக்கிட்டார். வெளியில் வந்தார், சீட்டை தலையை சுற்றி எரிஞ்சார். ஏன்? இனிமே வாங்க போறதெல்லாம் கிடையாது, கொடுத்ததெல்லாம் கொடுத்தது தான், கலண்டது தான், திரும்ப இழுக்கப்படாது. 6 ரூபா டிக்கெட்டு வாங்கி ஒரு வழியா திருவண்ணாமலைக்கு வந்தார். எய்தாப்பில் ஒருத்தன் வர்றான், சாமி மொட்டை அடிக்கணுமா? ஓ, இதுவும் கடவுள் செயல். ஆமா, இந்தா. அவனுக்கு ஒரு 50 பைசா எண்ணத்தையே கொடுத்தார், மொட்டை அடிச்சு விட்டான். ட்ரௌசர் போட்டிருக்கார், பையில் கொஞ்சம் சில்லற மிச்சம் இருக்கு. திருவண்ணாமலைக்கு வந்தாச்சு. குளத்தில் 3 முங்கு போட்டார், ட்ரௌசரை கலட்டினார், இருந்த சில்லறையோட தலையை சுற்றி எரிஞ்சிட்டார். என்ன மிச்சம்? கோவணம் மட்டும் மிச்சம், எல்லாம் போச்சு. ஓடுங்க வந்தியுமே உறவு. மாணிக்கவாசக சுவாமி, திருவோடும் கோவணமும் தான் உறவான், திருவோடு கூட கிடையாது. விறுவிறுன்னு வந்தார், அருணாசலேஸ்வரரை பார்த்து கும்பிட்டார். கிரிவலம் வந்தார், கோயிலுக்குள்ள வந்து பாதாள லிங்கத்துக்கு கீழே உட்கார்ந்துட்டார். தியானம். 1 வருஷம். வண்டு, தேள், நட்டுவாக்காளி, பூரா, பாம்பு எல்லாம் தொடைய கடிக்குது, தெரியாது. என்னை மறந்திருந்தேன், இறந்தே விட்டது இவ்வுடம்பே. சேஷாத்திரி சுவாமின்னு ஒரு மகான், அவர் வந்து எட்டி பார்க்கிறார், ஒரு சின்ன சாமி உட்கார்ந்து இருக்கு பாதாள லிங்கத்துக்கிட்ட. அண்ணாமலை முதலியார் வந்தார். முதலியார் பேர் அண்ணாமலை முதலியார். பாருங்க, திருவண்ணாமலை அருணாசலேஸ்வரர் மாதிரி முதலியார். இங்க ஒரு சின்ன சாமி இருக்கு, தூக்கு. 2 பேரும் சேர்ந்து ரமணரை தூக்கி விட்டாங்க. வெங்கட்ராமனை தூக்கிவிட்டு போய் குன்னக்குடி மடம், திருவண்ணாமலை ஆதீனம், அங்கே கொண்ட உட்கார வச்ச பிரஜை இல்லை, அப்படி சாஞ்சிருக்கார். உடம்பு பூரா கடிச்சு கிடக்கு, கால் பூரா ரணமா கிடக்கு. ஒரு காலே போச்சு, அதனால ஊனித்தான் நடப்பார் ஒத்த காலை கடைசி வரைக்கும். அவரை உட்கார வச்சு உடம்பு பூரா தயிர் சாதத்தை போட்டு பிசைஞ்சாங்க. தயிர் சாத சத்து உள்ள போகுது. கொஞ்சம் 15 நாளைக்கு அப்புறம் கொஞ்சம் பிரஜை வந்துச்சு, முழிச்சுக்கிட்டார். முழிச்ச உடனே சாப்பாடு கொடுத்தாங்க, சாப்பிட்டார். இன்னும் 10 நாள் ஆச்சு. எல்லாம் பார்த்தான், தீபாராதனை காட்ட ஆரம்பிச்சான். வேணான்ட்டார், காட்டக்கூடாது. தீபாராதனை கோயிலுக்கு, எனக்கு சாப்பாடு போதும்னு அடையாளம் காமிச்சார். பேசலை. இன்னும் 10 நாள் ஆச்சு. அண்ணாமலை முதலியார் நின்று பார்க்கிறார். இவர் உட்கார்ந்தவர் எந்திரிச்சார். லைப்ரரி, ஒரு புஸ்தகம் இருக்கு, பளிச்சுன்னு எடுத்தார். பெரிய புராணம் எடுத்து உட்கார்ந்து படிக்க ஆரம்பிச்சார். அண்ணாமலை முதலியாருக்கு ஒன்றும் புரியலை. சாமி எந்த ஊரு? பேசவே இல்லை இது வரைக்கும். சாமி எந்த ஊரு? பெரிய புராணத்தை அப்படி எடுத்தார். திருச்சுழின்னு போட்டிருக்கான். இப்ப நான் சொல்ற பாட்டு, திருச்சுழிக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வருகிறார். அந்த இடத்துல உள்ள பாட்டு எடுத்து திருச்சுழின்னு காமிச்சார். ஓ, சாமிக்கு சொந்த ஊர் திருச்சுழியா? உடனே 2 பேரை அனுப்பிச்சான். திருச்சுழியிலேருந்து ஒரு ஐயர் வீட்டு பிள்ளை வந்து, அங்கே பெரிய மகானா இருக்கு. யார் ஐயர் வீட்டு பிள்ளை? சுந்தரமையர் வீட்டு பிள்ளை, அழகம்மாள் வீட்டு பிள்ளை. ஐயர் காலமாயிட்டார். இவங்க இது மதுரைக்கு போனாங்க, அவங்க மாமா புறப்பட்டு வந்துட்டார். வெங்கட்ராமான்னார், பேச்சே கிடையாது. எழுதி கொடுத்தார். இது இனிமேல் திரும்பாது, போ, அவ்வளவுதான், முடிஞ்சு. தாய் வந்து கூப்பிட்டா, அப்பவும் போகலை. அடையாளம் காமிச்சது எதை வச்சு? திருச்சுழியை வச்சு. அந்த கதை பெருசு, நான் அங்கே போகக்கூடாது இனிமே. அந்த திருச்சுழி எந்த இடத்துல? சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வரலாற்றில் இப்போ வருது. திருச்சுழிக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வருகிறார். பெருமானை கும்பிட்டார். நான் பலமுறை போயிருக்கேன் அந்த கோயிலுக்கு. ரமணருடைய வீட்டை நல்ல அழகா அலங்காரம் பண்ணி வச்சிருக்காங்க, தீபம் ஏற்றி வச்சிருக்கிறாங்க, நல்ல சாநித்தியமா இருக்கு. திருச்சுழி பெருமான் கோயில் பெரிய கோயில், நல்ல திருப்பணி, கட்டாயம் பார்க்க வேண்டியது. பாண்டி 14 திருச்சுழி 1. கூடல், புனல்வாயில், குற்றாலம், ஆப்பனூர், ஏடகம், நெல்வேலி, ராமேசம், ஆடானை, தென்பரங்குன்றம், சுழியல், தென் திருப்பத்தூர், கானை, வன்கொடுங்குன்றம், பூவனம், மொத்தம் 14 ஊர் பாண்டி நாட்டில் பாடல் பெற்ற கஷேத்திரங்கள். திருச்சுழி அதில் 1. திருச்சுழியிலே
கும்பிடுறார் சுந்தரமூர்த்தி சுவாமி. கனவிலே சிவபெருமான் காட்சி கொடுத்துட்டார். யாம் இருப்பது காணப்பேர்னார். காணப்பேரா? காணப்பேர்னா எந்த ஊரு? காளையார் கோயில். திருக்கானப்பேர்னு பேரு. ஞானப்பேர் நவில வைத்தார் அந்த பாட்டு. காணப்பேர் காதல் வைத்தார் களிப்பாலை சேர்ப்பனாரே, அப்பர் சுவாமிகள் வாக்கு. திருக்கானப்பேர்னா காளையார் கோயில். யாம் இருப்பது காணப்பேருனாரா? அப்ப அங்க வான்னு அர்த்தம். கனவுல கூப்பிடுறார். சுந்தரமூர்த்தி காணப்பேருக்கு ஓடி போய் பார்த்தார். நான் உன்னை மறக்க முடியுமா? நான் உடை மாடனவே நன்மை தரும் வரனை நற்றவம் என்று உணர்வார் பொற்பதமார் சிவனை. அருமையான பாட்டு. கண்டு தொழப் பெறுவ தென்று கொலோ அடியேன் கார்வையல் சூழ் காண பேருரை காளையே. காளையார் கோயிலை பற்றி உங்களுக்கு ஒன்று தெரியுமா? 3 சந்நிதி. 1 சோமேஸ்வர் சௌந்தரவல்லி, 2 காளீசர் சொர்ணவல்லி, 3 சொக்கலிங்கம் மீனாட்சி. எல்லா கணக்கும் அவ்வளதும் காளீசர் பேர்ல. திருவிழா பூரா சோமேஸ்வருக்கு, பட்டா இவர் பேர்ல, பலன் பூரா அவருக்கு. சுந்தரேஸ்வரருக்கு நெய்வேத்தியம் மட்டும். காளீசர் தேட, சோமேஸ்வர் சுகிக்க, சுந்தரேஸ்வர் செலவழிக்கன்னு தொண்டர் நம்ம பாஸ்கர தொண்டைமான் எழுதினார். 3 சந்நிதி. இன்னொன்று தெரியுமா? அங்கே உள்ள ராஜகோபுரம் மருது பாண்டியர்கள் கட்டின கோபுரம். சாந்து பொட்டு தளதளங்க சந்தன பொட்டு கமகமங்க மதுர கோபுரம் தெரிய கட்டிய மருது பாண்டியர் பாருங்கடி. மதுர கோபுரம் தெரியுமா? அதில் ஏறி பார்த்தா 9 மாடம் முரட்டு கோபுரம். அதில் ஒரு வரலாறு இருக்கு, வேகமாக சொல்கிறேன். கட்டிட்டான் அந்த 9 மாட கோயிலை மருது பாண்டியன். ஜேம்ஸ் வெல்ஷ்னு ஒரு வெள்ளக்காரன், அவன் மருது பாண்டியர்கிட்ட இருந்தவன். மருது பாண்டியர் இப்போ மறைஞ்சிட்டார், காட்டுக்குள்ள போய் இருக்கார். பிடிக்கணும், வெள்ளக்காரன் தவிக்கிறான், ஒருத்தனும் உளவு சொல்ல மாட்டேங்கிறான். எப்படி பிடிக்கிறது? தேவகோட்டைக்கு பக்கம் சங்கரப்பதி காடு, அதுக்குள்ள போய் உட்கார்ந்துட்டார். சரியான காடு. வெள்ளக்காரன் பயப்படுறான், உள்ள பெரிய பெரிய வண்டு இருக்குமேன்னு. உடனே அனௌன்ஸ் பண்ண அங்கிருந்து, மருது பாண்டியர்கள் வந்து சரணடையாவிட்டால் அவர்கள் கட்டிய காளையார் கோயில் ராஜகோபுரம் இடித்து தூள் தூள் ஆக்கப்படும்னா மரண காலம்பரை வந்து விழுந்துட்டாங்க. தூக்கில போட்டான். அப்போ சொல்றார் மருது பாண்டியர், இந்த உடம்பு என்னைக்கும் போயிடும், காளையார் கோயில் கோபுரம் எப்பவும் இருக்கணும்ல. புரியுதா? காளையார் கோயிலுக்கு ஒரு தேர் பண்ணணும். தேர் இல்லை. மருது பாண்டியர் சிற்பியை கூப்பிட்டார். சிற்பி, அந்த ஆளுக்கு பேர் குப்பமுத்து ஆசாரி. குப்பமுத்து ஆசாரி, ஒரு தேர் பண்ணணும், அந்த நீங்கள் தான் பண்ணணும். சாமி, தேர் பண்ண வேண்டாம். இல்லை பண்ணணும், இவ்வளவு பெரிய கோயிலுக்கு தேர் இல்லாமல் இருக்கக்கூடாது. இல்லை சாமி வேண்டாம், நான் முன்ன ஏற்பாடு பண்ண பார்த்தேன், வேணான்னு விட்டுட்டேன் சாமி. ஏன் உங்களுக்கு தான் தெரியுமே. இல்லை சாமி வேண்டாம். உங்களுக்கு என்ன பணம் வேணும் கேளுங்க. இல்லை சாமியா, இல்லை ஒன்றும் இல்லை வேண்டாம். கட்டாயம் பண்ணணும், இது ராஜ கட்டளை. மாட்டிக்கிட்டார் ஆசாரி. சாமி, அப்போ நான் கேட்குற சன்மானத்தை தரணும். இதுக்கு தானே இந்த பாடுபட்டீங்க, என்ன கட்டாலும் தர்றேன். தேர் பண்ணிவிட்டார். வெள்ளோட்டம் விட போகிறாங்க. ராஜா உட்கார்ந்து தேரை இழுக்கணும். உட்கார போகிற பொழுது குப்பமுத்து ஆசாரி, மகாராஜா என்ன சன்மானம் கொடுத்துட்டு தேர் இழுங்க. பூமத்துறைக்கு கோபம், சின்ன மருதுக்கு கோபம். என்ன மகாராஜாட்ட எப்படி கேட்குறான்? ஆமாம், சொன்னபடிக்கு செஞ்சு, உனக்கு என்ன வேணும் கேள், தர்றேன். இன்னைக்கு நான் ராஜாவா இருக்கணும். அட பாவி, இன்னைக்கு நான் தான் தேரில் உட்காரணும், நான் தான் ராஜாவா இருக்கணும். உங்களுடைய வாளும் மணிமகுடமும் எனக்கு இன்னைக்கு. மறந்துடாதீங்க, கேட்டதை தர்றேன்னு சொல்லியிருக்கிறீங்க. என்னடா வம்பா போச்சு. சரி, கலட்டி கொடுத்தார். மாட்டிக்கிட்டார் ஆசாரி. மேலே ஏறி உட்கார்ந்துட்டார். அவரை வச்சு மகாராஜான்னு குப்பமுத்து ஆசாரியை வைக்க, மகாராஜா முன்னால இழுக்க, தேர் வந்து நிலைக்கு வந்தது. குப்பமுத்து ஆசாரி மயங்கி விழுந்தார். மகாராஜா பக்கத்தில் போய் என்னன்னு கேட்டார். உங்களை காப்பாற்றி விட்டேன். ஏன்? ஜோசியப்படி என்னைக்கு தேரு வெள்ளோட்டம் விடுறானோ அன்னைக்கு ராஜாவா இருக்கவன் செத்து போவான்.
அதுக்காகத்தான் நான் ராஜாவா இருக்கேன், சந்தோஷமா சாகிறேன், நீங்க ரொம்ப நாளைக்கு இருக்கணும். எந்த ஊரு? காளையார் கோயில். பெண் யானை பூரா பின்னால வருமா, ஆண் யானை முன்னால போகுமா, எல்லாம் போய் சாமி கும்பிடுமா. யானை மடுவில் குளிச்சு, அந்த குளத்துக்கு யானை மடுன்னு பேரு. பிடியலாம் பின்செல பெருங்கை மாமலதளி விடியலே தடமுழ்கி விதியினால் வழிபடும் கடிகுலாம் பூம்பொழில் காணப்பேர் அண்ணலின் அடியலால் அடைசரன் உடையரோ அடியரில் யாம் இருப்பது காணப்பேர், யாம் இருப்பது காணப்பேர். அந்த ஊர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கனவு. எம்பெருமான் வந்தார், முடிஞ்சது. அடுத்தது 13வது புகழ் துணையார். புகழ் துணையார்னா யாரு? சோழ நாட்டிலே ஒரு வேதியர், கோயில்ல பூஜை பண்றவர். வறுமை தாங்கலை, சாப்பிட்டு 15 நாள் ஆச்சு. குடத்தில் தண்ணீரை கொண்டு, அரிசிலாத்து தண்ணி கொண்டுகிட்டு வந்து சாமிக்கு அபிஷேகம் பண்ணணும். முடியலை. தண்ணி குடத்தை தலையில் போட்டு உடைச்சு விட்டார். யார் தலையில்? சிவலிங்க பெருமான் தலையில் போட்டு உடைச்சு. முடியலை சார். அவர் என்னதான் எத்தனை நாளைக்கு சாப்பிடாம இருக்க முடியும்? ஆனால் பூஜை ஒழுங்கா பண்றார். இன்னைக்கு முடியலை, உடம்பு தள்ளாடி போச்சு, போட்டு உடைச்சிட்டு அப்படி சாஞ்சிட்டார். கனவிலே சிவபெருமான் காட்சி கொடுக்கிறார். என்ன காட்சி? கவலைப்படாதே, நாட்டில் பசி பஞ்சம் உனக்கு வந்தது, கவலைப்படாதே, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு பொற்காசு உனக்கு தர்றேன். புரியுதா? பூஜைக்காக தன் உயிரை கொடுத்தவர் ஒரு நாளைக்கு ஒரு பொற்காசு தர்றேன்னார். பொற்காசு கிடைச்சது. அதை வைத்து வாழ்ந்தார். புகழ் துணையார்னு பேரு. அவரை சம்பந்த சுவாமி பாடியிருக்கிறார். அடுத்த வரலாறு 14 திருநீலகண்ட யாழ்ப்பாணர். அது ரொம்ப நல்ல செய்தி. நான் 2 சொல்லிட்டு நிறுத்திக்குவோம், நாளைக்கு மிச்சத்தை தொடர்வோம். திருநீலகண்ட யாழ்ப்பாணர் சம்பந்த சுவாமி போற பொழுது அவர் கூடவே ஒரு தாழ்த்தப்பட்ட ஜாதிக்காரர் போவார். அவருக்கு பேரு திருநீலகண்ட யாழ்ப்பாணர். அவர் பொண்டாட்டியும் போவாங்க, மதங்க சூளாமணியார். எங்க போவாங்க? கோயில் சந்நிதி வரைக்கும் போவாங்க. சம்பந்தர் பாட பாட இவர் பக்கத்தில் நின்று யாழ் மீட்டுவார். அந்த அம்மா இசையமைப்பார்கள். அவங்க இல்லைன்னா இன்னைக்கு சம்பந்தர் பாட்டு நமக்கு கிடைச்சிருக்காது. எருக்கத்தம்புலியூர், அங்கே வெள்ளருக்குத்தான் ஸ்தல விருட்சம். அதனால ஊருக்கு எருக்கத்தம்புலியூர்னு பேரு. அந்த எருக்கத்தம்புலியூர்ல வாழ்கிறார் நம்முடைய திருநீலகண்ட யாழ்ப்பாணர். பண்டாட்டியும் அவருமாக போய் சம்பந்த சுவாமி காலில் விழுந்தார்கள். அதுக்கு முன்னாலே ஒரு செய்தி. நல்லா யாழ் வாசிப்பார். மதுரை மீனாட்சி கோயிலில் போய் சொக்கலிங்க பெருமானுக்கு முன்னால யாழ் வாசிக்கணும்னு ஒரு ஆசை. ஒன்று ஞாபகம் வச்சுங்க, ஒரு பழமொழி சொல்லுவான், மதுரையை சுத்தின கழுதையும் போகாதும்பா. அந்த ஊருக்கு அவ்வளவு பெருமை. ஒரு பெரியவர் சோழ வந்தான்ல, தருமலிங்க முதலியார்னு அவருக்கு பேரு. சோழ வந்தாங்காரர். எனக்கு நல்ல ஞாபகம். இவரை பார்க்குற போது அந்த நினப்பு வரும். தருமலிங்க முதலியார் மதுரைக்கு வந்தால் செருப்பு போட்டுக்க மாட்டார். வெத்து காலோட சுற்றுவார். மத்தியானம் வசதியான ஆளுங்க பண்ணையார். ஏன்? சொக்கன் சுமந்த மண்ணு, இதை நான் செருப்பு போட்டு மிதிக்கப்படாதும்பார். அப்படிப்பட்ட புண்ணியவான் அவர். மதுரைக்கு வந்தார் திருநீலகண்ட யாழ்ப்பாணர். சொக்கலிங்க பெருமான் சந்நிதிக்குள்ள போகக்கூடாது, தாழ்த்தப்பட்ட ஜாதி. வெளியே நிற்கிறார் கிழக்கு வாசல்ல. சொக்கலிங்க பெருமான் எய்த்தாப்புல தெரிகிறார். இங்கே இருந்து யாழ் மீட்டி பாட ஆரம்பிச்சார். சொக்கலிங்க பெருமான் பார்த்தார். தொண்டர்கள் கனவிலே பெருமான் போனார். நமக்கு வேண்டிய ஒருத்தன் வெளியே நிற்கிறான், கூட்டிக்கிட்டு வாடினார். எல்லார் கனவுலையும் போனா எப்படி இருக்கும்? சொக்கலிங்க பெருமான் உங்க கனவுல வந்தாரா? என் கனவுல வந்தார். எனக்கும் தான் வந்தார், எனக்கும் தான் வந்தார், இப்பத்தான் வந்தார். லேசா அசந்தேன், கனவுல வந்தார். யாரோ வெளியே யாழ்ப்பாணர் நிற்கிறாரா, அவரை கூட்டிக்கிட்டு வரணுமா? வந்து பார்த்தா கீழே வாசல்ல யாழ்ப்பாணர் வாசிக்கிறார். உள்ள வாங்கன்னு கொடுத்து கூட்டிக்கிட்டு பெருமானுக்கு முன்னால கொண்டு உட்காந்து விட்டாங்க. தரையில் உட்கார்ந்தார். எங்க அங்கே சேர் போட்டு உட்கார முடியும்? சிவலிங்கத்துக்கு முன்னால தரையில் உட்கார்ந்தார். யாழை தரையில் வச்சார், மீட்ட ஆரம்பிச்சிட்டார். சிவபெருமான் அடுத்தாப்புல சொன்னாராம், அசரீரி வாக்கு. தரையில் உட்கார்ந்தா யாழை தரையில் வைக்க கூடாது, தரை ஈரம் பாய்ந்து யாழ் ஒலி மாறுபடும். இந்த யாழ் மீட்டவன் மடியில் வச்சிருப்பா, பார்த்துருக்கீங்களா? வீணைய யாழ் வேற வீணை வேற, ஆனால் ரெண்டு ஒரு மாதிரின்னு நான் சொல்றேன். அதை தரையில் வைக்கப்படாதான், சீதம் தாக்கி அழியும். சீதம்னா என்ன? குளிர்ச்சி. அதனால ஒரு பலகை போடுன்னாராம் சிவபெருமான். பலகை போட்டு பலகையில் இவரை உட்காத்த.
சிவபெருமானுக்கு முன்னாலே. மதுரை சொக்கலிங்க பெருமான் தெரியுமா? முளைத்த மூர்த்தி. கீழே தோண்டிக்கிட்டே போனான். கும்பாபிஷேகத்தும் போது எங்கே முடியுதுன்னு தெரியல. கும்பாபிஷேகத்தும் போது சாமியை தூக்கி வைக்கணுமா இல்லையா? வைக்க முடியாது சார், கீழே போய்கிட்டே இருக்கு. அப்பர் சுவாமி பாடுவார், முளைச்ச மூர்த்தி முளைத்தானை மூவர்க்கு முன்னே தோன்றி. அப்படி திருநீல கண்ட யாழ்ப்பாணர் அப்படி வாசித்தவர். பெருமான் சொல்ல அப்புறம் வந்தார். திருஞான சம்பந்தரோடே போறார். ஞானசம்பந்த பிள்ளையார் போற ஊருக்கெல்லாம் போவார். அதான் அப்பவே ஒரு வரலாறு சொன்னேன். திருநீல நக்கர் வீட்டில் 2 பேரும் போன பொழுது 2 பேரையும் யாககுண்டத்துக்கு பக்கத்தில் தங்க வச்சார்னு. அடுத்த செய்தி ரொம்ப முக்கியம். திரு எருக்கத்தம்புலியூருக்கு போறாங்க. எருக்கத்தம்புலியூருக்கு போனா அது இவங்க சொந்த ஊர். சம்பந்த சுவாமியை பார்த்து இவர் கும்பிட ஊர்க்காரர் என்ன சொன்னா, திருஞான சம்பந்தர் பாடுற பாட்டுக்கு நம்மூருக்காரர் யாழ் மீட்டுறாரு பாருங்க, அதனால தான் பெருமைனா. யாழ் மீட்டுறதுனால பாட்டுக்கு பெருமையா, பாட்டுனால யாழுக்கு பெருமையா? நம்மூருக்காரன் நம்மாலத்தானே சொல்லுவான். சொல்லிவிட்டான். இவருக்கு தாங்கல. பெருமானே, உங்கள் தேவாரத்துக்கு முன்னாலே என்னுடைய யாழ் சாதாரணம், நான் யாழ் மீட்டுறதுனால தேவாரத்துக்கு புகழ்னு சொல்லிவிட்டாங்களே. நீங்க ஒன்று செஞ்ச, ஒரு பாட்டு பாடுங்க, யாழில் மீட்ட முடியாதபடி பாடுங்கள். மாதர் மட பிடியும் மட அன்னமும் அன்னதோர் நடை உடை மலை மகள் துணையன மகிழ்வர். நடை உடை மலை மகள் யாழில் வரல. நடை உடை மலை மகள் 11 பாட்டு இப்படி. பூத இனப்படை பாடவு நின்று செய் பாடுவர் அவர் படர் சடை நெடு முடியதோர் புனலர். பார்த்தார், யாழ் வாசிக்க வல்ல. இப்ப புரிஞ்சு போச்சா? பாட்டுக்கு பெருமையா யாழுக்கு பெருமையா? பெருமானுடைய பாட்டை வாசிக்க முடியலன்னா இந்த யாழ் இருக்கிறது என்னத்துக்கு? உடைக்கிறேன். அடுத்தாப்புல தூக்கி போட போனார். சம்பந்தர் தடுத்தார். முடிஞ்சவரை பாடு, முடிஞ்சவரை யாழ் மீட்டு. ஆண்டவன் புகழை முழுக்க பாடவும் முடியாது, முழுக்க யாழ் மீட்டவும் முடியாது. திருநீல கண்ட யாழ்ப்பாணர் வரலாறு இது. பின்னாலே சம்பந்தரோடு சிவபெருமான் திருவடிக்கு போகிறார். 14 கனவுகள் பார்த்திருக்கிறோம். நேரமாகிவிட்டது, மன்னித்து கொள்ளுங்கள். நாளைக்கு இன்னும் ஒரு 3-4 கனவு பார்த்துடுறோம். ஏன்னா பல செய்திகள் நாளைக்கு திரும்ப வருது. அதனால் அதை கோடி காட்டிட்டு போயிடலாம். எனக்கு ஒரு ஆசை, 63 வரலாற்றில் எதையும் விடாமல் சொல்லிவிடணும். ஏன்னா அப்போ இல்லைன்னா பகவான் என்னை மன்னிக்க மாட்டார். நோக்கம் என்ன? தெரியாத செய்திகளை தெரிவிக்க வேண்டும். இல்லைன்னா 11 நாளைக்கு இங்கே பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்களா? அவங்களுக்கு மரியாதை. மன்னித்து கொள்ளுங்கள், நேரமாகிவிட்டது. எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்து என்னையும் ஒருவனாக்கி இரும் கடல் சென்னையில் வைத்த சேவக போற்றி என்ற திருவாசகத்தை நினைவு செய்து நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி சந்த கஞ்சமலர் சேவடிக்கு கைகூப்பி தண்டனிட்டு அனைவரையும் வணங்கி அமைகிறோம். நன்றி, வணக்கம்.